வாட் ப்ரோ, வெரி வெரி ராங் ப்ரோ. இது யார் சொன்னதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம தமிழக முதல்வர் தான். ஒரு மீட்டிங்கில் அவர் சொல்கிறார். ஆனால் அவரை பார்த்து சொல்லும் விதமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை நேற்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. அது என்ன தீர்ப்பு, எதை பற்றின தீர்ப்பு அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த காணொளி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் சுவடின் வணக்கங்கள். அதாவது அவர் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அங்கிள்ங்கிறதும் வாட் ப்ரோ, வெரி வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற ஒரு சினிமா டைலாக் சார்ந்து தான் எல்லா மீட்டிங்கையும் அட்டன் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஆட்சி அமைச்ச உடனே முதல் வேலையா அவர் அவருடைய ஜோசியருக்கு அரசு பணி கொடுக்கிறார். அதை எல்லாரும் எதிர்க்கிறாங்க. திரும்ப அரசு பணி கொடுத்துட்டு திரும்ப அதை கேன்சல் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் நம்ம கரூர் சம்பவம் எல்லாம் தெரிஞ்சதுதான். நடந்து முடிஞ்ச சட்டம தேர்தலில் அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு 40 பேர் உயிரிழந்தாங்க. அது மிகவும் வருத்தப்படுறதுதான். அதுக்கான வருத்தம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கு. அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை எல்லாரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்திலேயே அவருக்கு அந்த 40 குடும்பங்களுக்கு இழப்பீடு விஜய் அவர்கள் தந்திருக்க வேணும். ஆனா அப்பெல்லாம் தராம இப்ப அவருக்கு அரசு வேலை, அந்த 40 குடும்பங்களுக்கும் அரசு வேலை கொடுக்கப்படும்னு சொல்லிட்டார். இதுக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 40 பேரு எதுக்கு இறந்தாங்க? சுதந்திர போராட்ட தியாகிகளா அவங்கெல்லாம் தான் சார்ந்த தலைவரை பார்க்க உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை எப்படி கொடுக்க முடியும்னு எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் மீறி அவருக்கு கொடுக்கும்போது நிறைய பேர் வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு தான் விசாரணைக்கு நேற்று உயர்நீதிமன்ற கிளை, அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்திருக்கு. இந்த தீர்ப்பு அவருக்கு மட்டுமல்ல, இனி வர்ற எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதை பாராட்ட வேணும். ஏன் அப்படி கொடுத்துச்சுன்னா, இப்ப இறந்தவங்களுக்கு 40 பேருக்கு அரசு பணி கொடுத்தா படிச்சுட்டு வேலை இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்லயும் எல்லாத்துலயும் பதிவு பண்ணிட்டு வரிசையில காத்து கிடக்கிற அந்த 40 பேரினுடைய வாழ்வாதாரம், அவரோட திறமை எல்லாத்தையும் பறிக்கப்படுது இல்ல அப்படின்னு அந்த அரசாணையை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு மிகுந்த பாராட்டு தான் எல்லாரும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. உண்மையான தீர்ப்பு, அருமையான தீர்ப்புன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கடுத்து விஜய் அவர்கள் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒண்ணு மட்டும்தானா அவர் அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காரு? இல்ல, அந்த 40 பேருக்கு நினைவு சின்னம் எழுப்பணும்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு சார்? உங்களை பார்க்க வந்தனாலதான் இறந்தாங்க. நீங்க உங்க சொந்த செலவுல செய்யுங்க, மக்கள் பணத்துல செய்யாதீங்க. உங்க சொந்த பணத்துல செய்யும் போது யாரும் அதுக்கு தடை சொல்ல மாட்டாங்க. போன ஆட்சியில அப்படித்தான் மக்கள் பணத்துல எடுத்து பேனா வைக்கிறேன்னு சொன்னாங்க. எவ்வளவு எதிர்ப்பு கிளம்புச்சு. கடைசியில பேனா வைக்க முடியாம போச்சு. அது வேற பிரச்சனை. அதே மாதிரிதான் இப்ப 40 பேருக்கும் உங்க சொந்த செலவுல கரூர்ல இல்ல, சென்னையில கூட வைங்க. யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. மக்கள் பணம் மக்களுக்காக மட்டும்தான் செலவு செய்யணும். அதுல நீங்க நினைவு சின்னம் கட்டுறது அதெல்லாம் வாட் ப்ரோ, வெரி வெரி ராங் ப்ரோ அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு நீங்க கொண்டு வந்துடாதீங்க. பார்ப்போம். உயர்நீதிமன்ற கிளை அதிரடியான தீர்ப்பு கொடுத்துருச்சு. இல்ல அவங்களுடைய அந்த 40 பேருக்கு உண்டான இழப்பீடை இவர் கொடுக்கிறாரா அப்படின்னு அடுத்து வர்ற காணொளியில பார்க்கலாம். இதனால எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, பொதுவா வர்ற வரையிலும் மக்கள்னு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மனநிலை மாறி நானும் அரசியல்வாதி தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. விஜய் வரமாட்டார் அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அவரும் வந்துட்டார்.
நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அவர் அரசியல்வாதிங்கிறத காமிச்சிடறாரு. இனி வரும் காலகட்டங்களில் அதெல்லாம் நிறுத்தி மக்களுக்காக பணி செய்யணும் அப்படிங்கிற வேண்டுகளை வச்சுட்டு இதே மாதிரி அடுத்த ஒரு காணொளியில் உங்களுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.